மக்கள் விரோத எடப்பாடி பழனிசாமி அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பொதுமக்கள், விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் உள்ளன. இதனால் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். காணாமல் போயிருக்கும் சமூக ஆர்வலர் முகிலனை கண்டுபிடிக்க கோரி பெரம்பலூரில் மக்கள் நலக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலைய காந்தி சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவுடன் மக்கள் நலக்குழு அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது மத்திய, மாநில அரசுகளுக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டனர். காணாமல் போன எங்கள் மண்ணின் மக்கள் நாயகன் சமூக போராளியை மீட்டு தர கோரி பெரம்பலூர் மாவட்டம் காந்தி சிலை முன்பாக எங்களது கோரிக்கைகளை வைத்து பெரம்பலூர் மக்கள் நல அமைப்பு போராட்டக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எங்கள் முகிலன் எங்கே என்று கண்டுபிடித்து தரும்படி எங்கள் போராட்டக்குழு சார்பாக கோரிக்கையை வைக்கின்றோம். அகில இந்திய கட்டுமான தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது வீடுகளின்றி அவதிப்படும் ஏழை கட்டட தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் மூலமாக அவர்களை கண்டறிந்து 3 சென்ட் நிலமும் சொந்த வீடும் கட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை எங்கள் சங்கத்தின் மூலமாக நிர்பந்திக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் 2 சக்கர வாகனத்திற்கு 10 ரூபாயும் 4 சக்கர வாகனத்திற்கு 40 ரூபாயும் என அநியாய கட்டணம் வசூலிக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துர்நாற்றம் வீசும் நகராட்சியில் எங்கும் எதிலும் கட்டண கொள்ளை என பொதுமக்கள் கோஷம் எழுப்பினர். விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணியில் புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு செய்வதை டெண்டர் முறையில் நடைமுறைப்படுத்துவதை நீக்க வலியுறுத்தி புகைப்பட கலைஞர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே டெண்டர் எடுக்க முடியும் என வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு இந்த தேர்தல் பணி தான் ஒரு வாழ்வாதாரமாக அமைந்து கொண்டிருந்தது. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒரு தேர்தல் பணியில் தான் எங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான ஒரு வாழ்வாதாரமாக அமைந்து கொண்டிருந்தது தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் எங்கள் மீது பரிதாபப்பட்டு எங்களுக்காக எங்கள் பணியை எங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட கட்டட தொழிலாளர் சங்கத்தினர் தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடு கட்டும் தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை வழங்கி வீடு கட்டி தர வேண்டும், விபத்து சிகிச்சையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி தமிழ்நாடு முழுவதும் கட்டிட தொழிலாளர்களுக்கு அவர்கள் கட்டிட தொழில் பண்ணியும் அவங்களுக்கு வீடு கிடையாது. அந்த தொழிலாளர்களுக்கு வீடு வேண்டி தமிழ்நாடு முழுவதும் தாலுகா ஆபீஸில் மனு கொடுக்கும் போராட்டம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக வீடு வழங்க வேண்டும் என்று தூத்துக்குடி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சேலத்தில் உள்ள கூட்டுறவு வீடு அடமான சங்கத்தில் அடமான கடன் மற்றும் இதர கடன்கள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளிகள் கடன் பெற்றிருந்த நிலையில் கூட்டுறவு சங்கம் அதிக வட்டி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 240 வாங்கினது இப்போ 17 லட்சம் கட்ட சொல்றாங்க. நாங்க குடி இருக்கிறதா, நாங்க மருந்து குடிச்சிட்டு போறதா, நாங்க பிள்ளைங்க குட்டிங்களா நாங்க சாவறதா, இதுக்கு ஒரு வழி பிறக்கணும். எங்களுக்கு தள்ளுபடி செய்யணும்.